அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் மூடு நின்றிருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தோழர். ஒருபுறம் மோடி அவர்களுடைய தமிழ்நாடு வருகை, அவர் தலைமையில் என்டிஏ கூட்டம் இன்று மாலை சென்னை அருகே மதுராந்தகத்தில் நடைபெற இருக்குது. அதே வேளையில் நேற்று மாலை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கேட்ட தாவேக்காவிற்கு விசில் சின்னமே கிடைச்சிருக்கு. 9 சின்னங்கள் கேட்டிருந்தார். அதில் ஒரு சின்னமான விசில் சின்னத்தையே தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அந்த சின்னம் அவருக்கு பாசிட்டிவ் அமையும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ கொடுத்தது யாருன்னு பார்க்கணும், வாங்கினது யாருன்னு பார்க்கணும்ல. அவங்க யார்? அவங்களோட டீம் தான். தேர்தல் கமிஷன் யார்? இவங்க என்ன சொல்கிறாங்களோ, பிஜேபி என்ன சொல்கிறதோ அதுதான் ஒதுக்க போகிறாங்க. பட் பொதுவாக கிடைக்கும். இங்கே தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு அந்த சின்னம் இல்லைன்னும் போது ஒதுக்குவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சின்னம்லாம் ஓகே தான். ஏன்னா சுயேட்சைகளுக்கு கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விசில் சின்னம் ஒதுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சுயேட்சைகளுக்கு கொடுக்குற சின்னம் தான் இது. ரொம்ப பிரபலமான ஒரு சின்னமோ அப்படிலாம் கிடையாது. மயில்சாமி கூட ஒதுக்கியிருந்தாங்க இல்லையா? அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ அதனால் சின்னம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நம்மளால சொல்ல முடியாது. நீங்கள் என்ன கருத்தை முன்வைக்கிறீங்க, மக்களுக்கான கருத்தை என்ன நீங்கள் பேசுகிறீங்கன்னு தான் பிரதானம். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, பலாப்பழ சின்னத்தில் நின்று ஓபிஎஸ் வாங்குறாரு, ஓட்டு வாங்குறாரு, லட்சத்தை வாங்குறாருன்னா, ஸோ அவர் மக்கள்கிட்ட வேலை செஞ்சுருக்காரு. அதனால சின்னம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 2 சின்னங்கள் தான், திராவிட கட்சியோட 2 சின்னங்கள் தான் மக்கள் மனசில் ரொம்ப பதிஞ்ச சின்னங்கள். ஸோ அதை தாண்டி இவங்க கேட்டது கிடைச்சிருக்குன்னா அப்போ பிஜேபியோட ஆசீர்வாதம் முழுமையாக தாவேக்கு கிடைச்சிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. முழுமையான ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா சிபிஐ விசாரணை அந்த 2 வாட்டி சம்மனுக்கு போய் பேசினார் இல்லையா? ஆமாம், அதன் மூலமாக கிடைச்சிருச்சுன்றீங்க. அதன் மூலமாக அவங்க எதிர்பார்த்ததை விஜய் கொடுக்க முன் வந்துட்டாரா? ஆமாம், இப்போ உங்களுக்கு ஆப்ஷனே இல்லையே. நான் என்ன கேட்குறேன்னா, கரூர் சம்பவம் மிகப்பெரிய துயர சம்பவம், அதுக்கப்புறம் நீங்கள் பேசலை, கரெக்ட் தான். ஆனால் ஈரோட்டில் பேசுனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1 மாதம் காலமாக விஜய் சைலண்ட் மோடில் தானே இருக்கார். நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் பட சம்பந்தமான விஷயத்துக்கும் நீங்கள் பேச மாட்டீங்க, உங்கள் கட்சி சம்பந்தமான நிகழ்வு பேச மாட்டீங்க. தமிழகத்தில் இந்த 1 மாதமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ அரசியல் நிகழ்வு பரபரப்பான அரசியல் நிகழ்வு போயிட்டுருக்கு. அது குறித்து எதுவுமே நான் பேச மாட்டேன் அப்படின்னும் போது இது எந்த அளவுக்கு களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கு தெரியல. இது சைலண்ட் மோடில் இருக்கிறது விஜய்க்கும் நல்லதில்லை, விஜயை நம்பி போன அந்த தொண்டர்களுக்கும் நல்லதில்லை. ஸோ தமிழக அரசியலுக்கும் இது புதியதாக இருக்குது. இவர் பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு புதுசாக இருக்குது. அதே நேரத்தில் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கார். அவருக்குமே டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க இல்லையா? ஆமாம், அவர் அதை கேட்குறாங்க, கொடுக்குறாங்க, அது பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆப்ஷன் கொடுக்கும்போது ஏற்கனவே அவங்க நின்று பரிச்சயமான சின்னனால கொடுக்குறாங்க. அவர் மறுக்கன்னா மறுத்துருக்கலாம் இல்லையா? மறுத்துருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் விஜய் பாஜக எதிர்பார்க்கறத கொடுத்துட்டாருன்னா அப்போ கமலஹாசனும் எதனால கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, கமலஹாசன் ஆல்ரெடி நின்று இருக்காரு, அந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க. அவருக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அவர் கேட்டிருக்காரு. அதனால சிக்கல். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பாஜக உங்களுக்கு ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை பண்ணுது, அது சென்சார் போர்டுனா அது பாஜக தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரூர் சம்மந்தமான விஷயத்தையும் உங்களுக்கு இழுக்கடிக்கிறாங்க, உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வெளிப்படையாக சொல்லணும்ல. அது ஏதாவது நிலைப்பாடு. இது இன்னைக்கு கொடுத்ததில்ல, இந்த சிம்பிள்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க இப்போ தான் வெளியிடுறாங்க. ஏற்கனவே செங்கோட்டையன் சூசகமாக சொன்னார், அதிரப்போகுது அப்படின்னாரு. இதை இப்போ சின்னம் வந்துச்சு, ஒன்றும் பெருசாக அதிரலையே. சின்னமும் ஒரு முக்கியம் இல்லையா? மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது. அது ஏற்கனவே மக்களால் அறியப்பட்ட ஒரு இளைஞர்களால் அறியப்பட்ட ஒரு சின்னம் போது அது எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்டர் அட்வான்டேஜ் தான் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, சின்னம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்ல வரேன். ஓகே, உங்களோட கருத்து தான் மக்கள். நான் என்ன கேட்குறேன்னா, எவ்வளோ பிரச்சனை நடந்துருங்க. திருப்பரங்குன்ற விஷயத்தில் நீங்கள் பேச மாட்டேன்னீங்க, ஒரு சாதி ஆணவ படுகொலை நடந்தாலும் பேச மாட்டேன்னா ஓகே ரைட்டு, நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு பொலிட்டிக்கலாக ப்ரெஷர் இருக்குது. உன் படத்துக்கு பிரச்சனையே நீ பேச மாட்டேன்னா சின்னத்தை நாளைக்கு ஜெயிச்சா கூட மட்டும் நீங்கள் என்ன பேச போகிறீங்க? ஒன்றுமே பேச போகிறதே கிடையாது. சைலண்டாக தானே நீங்கள் இருக்கீங்க. உங்கள் அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாக தானே இருக்குது. இப்போ எல்லாரும் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி எடப்பாடி எவ்வளோ தூரம் எதிர்த்தாருங்க. அமமுகவோட தலைவர் எவ்வளோ தூரம் எடப்பாடி எதிர்த்தார். ஆனாலும் அவர் இன்னைக்கு தைரியமாக பேசுகிறாருல, ஃபேஸ் பண்ணி இன்னைக்கு ஊடகத்தை ஃபேஸ் பண்ணுறாருல, தினகரன் அவர்கள் ஃபேஸ் பண்ணுறாருல. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று பேசுங்க. நீங்களும் பேச மாட்டேங்க, உங்களை சார்ந்திருக்கவும் பேச மாட்டேங்க, எதுவுமே பேச மாட்டேன். சின்னம் வாங்கி மட்டும் நான் பெருசாக இங்கே சாதிச்சிடணுன்றதுல அதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது. இப்போது 25ஆம் தேதி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற இருக்குது விஜய் அவர்கள் தலைமையில். ஸோ இதனால் வரைக்கும் விஜய் அவர்கள் ஏன் பேசலை, எந்த விஷயத்துக்குமே கருத்து தெரிவிக்கல, அவருக்கு ஒரு பிரச்சனைனா கூட கருத்து தெரிவிக்கல அப்படிங்கிற விமர்சனம் இருந்தது. ஸோ அந்த கூட்டத்தில் பேசுவார் நினைக்கிறீங்களா? எல்லா பிரச்சனைகளுக்கு எதிராக ஒன்றுமே பேச போகிறதில்ல. அது பார்த்தீங்கன்னா பேரே செயல் வீரர்கள் கூட்டம். செயல் வீரர்கள் இருந்தது யார்? களத்தில் வீரியமாக செயல்படுறவங்க தான் செயல் வீரர்கள்.
நீங்கள் அவங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, என்ன வேலை திட்டம்? நான் என்ன கேட்குறேன்னா, வெற்றி தோல்வியை தாண்டி செயல் திட்டம்னு ஒன்று இருக்கணும்ல. இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை இருக்குங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து களத்தில் போய் வேலை செய்யுங்கன்னு சொல்லாமல், எதுவுமே சொல்லாமல் வந்து பாவம் அவங்கள வந்து நீங்கள் சைலண்டாக இருக்க மாதிரி அவங்களும் சைலண்டாக இருக்காங்க. கட்சியில் எந்த நிகழ்வும் நடக்கலை, தலைமை அலுவலகம் பூட்டியே இருக்குது. நீங்கள் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் வந்திருக்கும். ஒரு இதுக்கு வந்து வராங்க, தேர்தல் குழு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த குழுவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க வராங்க. ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அந்த கேட்டில் பார்த்தீங்கன்னா எட்டி எட்டி பார்க்குறாங்க, ஒரு ஓட்டை வழியாக வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க பேரை சொன்னால் மட்டும்தான் உள்ள அலப்பணும். ஏன்னா இது கட்சி ஆஃபீஸ் தானேங்க, யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். நீங்கள் என்ன பெரிய இதுவாக வச்சுருக்கீங்க, இப்போ ராணுவ ரகசியமாக உள்ளே வச்சுருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஒரு கட்சிக்கான செயல்பாடே வந்து கிடையாதுன்னும் போது நீங்கள் என்னதான் இப்போ ஒரு அது பேரளவுக்கு ஒரு கூட்டமாக வந்து அந்த கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே வந்து QR கோடு போட்டு டிக்கெட் போட்டு விற்க ஆரம்பிச்சிட புசி ஆனந்த் 5000 ரூபாய் வரைக்கும் வந்து டிக்கெட் வித்துட்டு இருக்காங்க. இப்படி தான் தொடர்ச்சியாக நம்மளுக்கே சொல்லி சொல்லி மாஞ்சி போயிட்டோம். நம்மளே கட்சி நிர்வாகிகிட்டே காசு வாங்கிட்டு தான் அலோவ் பண்ணுறாங்களா? எல்லா கூட்டங்களும் அப்படி தான் நடக்குது. நான் என்ன கேட்குறேன், எதுக்கு நீங்கள் 5 ஸ்டார் வந்து நீங்கள் திருப்பி அதே வந்து மகாபலிபுரம் அதே நட்சத்திர விடுதலை தான் வைக்கிறீங்க? அவர் 5 ஸ்டார் ஹோட்டல்னு சொல்லி அவரும் டிக்கெட்டை வித்துட்டு தான் இருக்காரு. ஏன் பனையூர் அலுவலகம் சும்மா தானே பூட்டி கிடக்குது, அந்த பனையூர் அலுவலகத்தை தயவு செஞ்சு பயன்படுத்துங்களேன். அப்படி பயன்படுத்தினா அவங்களுக்கும் ஒரு ஆஃபீஸ் வந்துட்டு போனன்ற ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்ல. அந்த பனையூர் அலுவலகம் நாங்களாம் போனதில்லை, நீங்கள் போயிருப்பீங்க, அது பெரிய ஸ்பேஸ் தானா? அங்கெல்லாம் தாராளமாக பெரிய ஸ்பேஸ் தான். ஸோ அங்கே தாராளமாக வந்து நடத்தலாமே. நான் என்ன கேட்குறேன்னா, எதுக்கு எடுத்தாலும் மகாபலிபுரம் சென்னைக்கு வெளியிலே தான் நீங்கள் வந்து நடத்துவீங்களா? அப்போ சென்னைக்குள்ளே எதுக்கு கட்சி அலுவலகம் வச்சுருங்க? பேசாமல் நீங்கள் மாற்றிடுங்க, மகாபலிபுரத்துக்கே மாற்றிடுங்களேன். குறிப்பாக ஏன் அந்த ஹோட்டல் மகாபலிபுரம், என்ன ரீசன்னால? ஏதாவது அது ஜோசியர் சொன்னது தான். சென்னைக்கு வெளியில தான் உங்களுக்கு வந்து இது இருக்கு, சென்னைக்குள்ள வச்சிங்கன்னா கண்டமாயிடுங்க அப்படின்னு சொன்னதுனால சென்னைக்கு வெளியில தான் வந்து அப்படி தானே இருக்காங்க, கண்டமாயி தானே இருக்காங்க கட்சி. இல்லை, அவர் போகும்போது சிபிஐ என்கொயரி போகும்போதே வந்து வெற்றிவேல் அவரை கூட்டிட்டு தானே போறாரு, ஜோசியக்காரை கூட்டு. அவர் வேற செய்தி தொடர்பாளர் வேற அவரை போட்டிருக்காங்க. ஓ ஆமா, ஜோசியக்காரரையா? ஆமா, ஜோசியக்காரர் செய்தி தொடர்பாளரை போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஜோசியம் பார்த்து தான் பண்ணுவோன்னா நம்ம என்னத்த சொல்றதுன்னு தெரியும். விஜய் அவர்கள் போட்டியிருந்து வந்து சென்னைக்குள்ள போட்டியிட மாட்டார், சென்னைக்கு வெளியில தான் எங்கேயாவது போட்டி. சென்னைக்குள்ள நிச்சயமா வந்து கிடையாது, சென்னைக்கு வெளியில தான். அதுவும் வீல ஆரம்பிக்கணும் அப்படிதான் வந்து சொல்லியிருக்காங்க. வீணா வெற்றி அப்படி சொல்றாங்க. இடையில வந்து திருச்சி கிழக்குலாம் வந்து சொன்னாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. இன்னைக்கு வரைக்கும் எந்த தொகுதியும் வந்து ஃபைனலும் பண்ணலாம். விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலாயிருச்சு. ஆனால் இது வரைக்கும் எந்த கட்சியுமே வந்து விஜய் அவர்களோட இணைய இல்லையா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? கட்சி ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தானே வருவாங்க. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லுவீங்க, துணை முதல்வரையை கூட நீங்கள் கொடுக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும் இல்லைங்களா? நீங்கள் மக்களோட மனசை ஜெயிக்கணும், மக்களோட நீங்கள் வந்து நெருங்கி பழகணும். மக்கள் பிரச்சனைக்காக விஜய் இது வரைக்கும் நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக சொல்லுங்கள், மக்கள் பிரச்சனை எதுக்காவது ரோட்டில் இறங்கி இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து பேசியிருக்காராம்? எல்லா கட்சிகளும் நீங்கள் ஆக்டிவாக இருக்காங்க. எடப்பாடி போனாலும் எடப்பாடி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்தார். முதலமைச்சர் வந்து இந்த ஷெட்யூல்லையும் வந்து அவ்வளோ பிஸியாக இருக்காருங்க. மக்களை வந்து சந்திக்கிறாங்க, கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறாங்க, கலந்தாய்வு நடத்துறாங்க, வேட்பாளர் தேர்வு இருக்கு, கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கிறாங்க. இது இல்லாமல் வந்து மத்திய அரசாங்கத்தோட எல்லாத்துக்கும் வந்து சட்ட போராட்டம் நடத்துறாங்க, நேரடியாக வந்து சவால் விடுறாரு. இவ்வளோ வேலைகள் எல்லாருமே பிஸியாக இருக்கும்போது சும்மாவே வந்து ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்க ஒரே கட்சி பார்த்தீங்கன்னா தாவேகா தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் களத்திலே இல்லாதப்போ யார் உங்களுக்கு கூட்டணி வருவாங்க சொல்லுங்கள்? யாருமே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் வந்து பிரபலமானவர், மாற்று கருத்தே இல்லை. தாவேகாவுக்கு மக்கள் மத்தியில் வந்து ஆதரவு இருக்கு. ஆனால் இருக்குது, நீங்கள் எப்படி மக்களை போய் சந்திச்சிங்க? நான் இன்னைக்கு கேட்குறேன்னா, திமுகவில் இன்னைக்கு தேர்தல் வந்து குழு ஒன்று இருக்காங்க. அந்த குழு வந்து மக்கள்கிட்ட நேரடியாக போய் கேட்குறாங்க, உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து நாங்கள் எதாவது ஆட் ஆன் பண்ணணுமா? கடந்த எலெக்ஷனில் வந்து 505 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து 411 தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்கிறாங்க. மீதி இருக்கதான் எங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் ஃபண்டு கொடுக்கல, இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தோட உதவியோடு தான் நாங்கள் இதை பண்ணியிருக்க முடியும். ஒருவேளை இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா நாங்கள் நீட் மாதிரி விஷயங்கள் நாங்கள் வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம், நீட்டை வந்து நாங்கள் வந்து விலக்கு வந்து வாங்கியிருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாவது தாவேக்காலேருந்து ஏதாவது ஒன்று செயல் திட்டங்களோ இல்லை மக்கள் சார்ந்த பிரச்சனைகளோ ஏதோ ஒன்று எதுவுமே வந்து பண்ணலன்னும் களத்தில் வந்து மக்கள் வந்து அவர் வேடிக்கை பார்க்க மட்டும்தான் வருவாங்க. அதுவும் இப்போ இல்லைன்னும் போது வேதனைக்குரிய விஷயம் தான். எதுவுமே பண்ணலன்னீங்க. ஆதவ அர்ஜுனா எடுத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் சில தினங்களில் வந்து அறிக்கையை வெளியிட போகிறோம், அடுத்த 25 ஆண்டுகளுக்கு அந்த அறிக்கையை தான் நின்று பேச போகின்றார் இல்லையா? இப்போயே வந்து பில்டப் ஏற்றுறாரு ஆதவ அர்ஜுனா. சரி, அது என்ன பார்த்தீங்கன்னா சினிமா டைலாக் மட்டும்தான், வெறும் சினிமா. அந்த படமே வரலன்னு வச்சிங்களேன், சினிமாக்காக நீங்கள் வந்து பேசியிருந்தா கூட பரவாயில்ல, வெறும் சும்மா வார்த்தைகளில் ஜாலங்களில் மட்டும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மீடியாவில் பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வீரம் வரும், எல்லாம் வரும். வேண்டி களத்தில் ஒன்றுமே இல்லைங்க. ஆதவ அர்ஜுனாக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி தெரியும்? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து இவருக்கு வந்து நான் சொல்கிறாங்க 30% சொல்கிறாங்க. 30% எப்படி வரும்?
அதுக்கான செயல் திட்டங்கள் அவங்க என்ன வச்சிருக்காங்க? அந்த மாதிரி எதுவுமே வந்து களத்துல வேலையே செய்யாம வெறும் நம்பர்ல மட்டும் வச்சிருந்தா வாய்ப்பே வந்து கிடையாது. ஒரு இடத்துலலாம் கூட்டம் வருது. ஸோ அந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டாலும் 30% வரும்னு நம்புறாங்க இல்லையா? சார் வேடிக்கை பார்க்க வருவாங்க சார். விஜய் வந்து உண்மையிலேயே அவர் வந்து சினிமால பார்த்துருக்கோம். நேர்ல பார்த்தா கருப்பா, சிவப்பா, நெட்டையா, குட்டையா, விக் வச்சிருக்காரா, ஒரிஜினல் முடி வச்சிருக்காரான்னு பார்க்கறதுக்கு வருவாங்க சார். கூட்டம் வந்து வருவாங்க. அவங்கலாம் ஓட்டா எப்படி போடுவாங்க? இப்போ என் ஊருக்கு விஜய் வர்றாருன்னா எல்லாரும் தான் போய்ப்பாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் தான் பார்ப்பாங்க. அதில் வந்து விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் வருவாங்களா? அதெல்லாம் ஓட்டா மாறதுக்கான வாய்ப்பு. நீங்க என்ன சித்தாந்தம் வச்சிருக்கீங்க? இப்போ வந்து 2 பேரும் நீங்க சொல்லிட்டீங்க, கிளியரா சொல்லிட்டீங்க. அரசியல் எதிரி, கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்க. அரசியல் எதிரி குறித்து நீங்க பேசுறீங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பிஜேபின்ற ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வரவே இல்லையே. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா சமூக நீதிமன் வந்து திமுக ஆண்டாலும் சரி, அண்ணா திமுக ஆண்டாலும் சரி, இது ஒரு சமூக நீதிமன். இப்போ உங்க மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க உங்க பிரச்சனைக்கே பேசாத நீங்க மாநிலத்தினோட பிரச்சனை வரும்போது நீங்க எப்படி முன்னாடி நிற்பீங்க அப்படின்றதான கேள்வி. ஏன்னா நீங்க ஒரு ஹீரோ. நீங்க வேற ஏதாவது ரோல் நடிச்சு வந்தனா பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்களை மக்கள் வந்து புறந்தள்ளுவாங்க. நீங்க சினிமாவில் வந்து தப்புன்னா தட்டி கேட்டிருக்கீங்கல்ல, பிரச்சனைனா வந்து எல்லாருக்கும் நின்று இருக்கீங்கல்ல, இங்க எதுக்குமே நீங்க வரல, எதுக்குமே நிக்கல. ஏங்க உங்க கட்சி தொண்டர்களே வந்து இன்னைக்கு வந்து காசு வாங்கிட்டு தான் வந்து பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம இப்ப பேசிய கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆச்சு. சகோதரி அஜிதா பிரச்சனை வந்து இன்னைக்கு வரைக்கும் சார்ட் அவுட்டே பண்ணல. அவங்களை கூப்பிட்டு அவங்க வந்து தற்கொலைக்கு வந்து முயற்சி பண்ணி மருத்துவமனை எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்சி நிர்வாகி கூட அவங்கள போய் சந்திக்கவே இல்லைங்க. ஆனா அந்த அம்மா பாத்தீங்கன்னா ட்ரெய்லருக்கு வந்து தியேட்டருக்கு வந்து தொண்டர்களோட புடைசூழ வந்து போவாங்க. அவங்க ஹானஸ்டா அவங்க உங்களுக்காக உழைச்சிட்டே இருக்காங்கல்ல, அவங்களை கூப்பிட்டு ஒரே ஒரு மரியாதை கூட செய்யலைன்னா அப்புறம் நீங்க மக்களுக்காக செய்வேன்னு சொல்றதே இங்க பொய்த்து போச்சு இல்ல. அதை நீங்க வெறும் வெற்று விளம்பரங்கள் மட்டும்தான் இருக்காண்டி களத்துல ஒண்ணுமே இல்லை. ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் தொடர்ச்சியா வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சோசியல் மீடியால நிறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. அதற்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி ஆதவ அர்ஜுனாவும் பேசிட்டாரு, செங்கோட்டையன் அவர்களும் பேசிட்டாரு. அது உண்மையை நம்புறீங்களா நீங்களும்? உண்மையிலே பிரச்சனை இருக்குன்னு? இல்லை 100% பிரச்சனை இருக்குது. ஆதவர்ஜுனாவுக்கு மட்டும் கிடையாது, செங்கோட்டையனுக்கும் புசி ஆனந்துக்கும் பிரச்சனை இருக்குது. எவ்வளோ சீனியர் இவரெல்லாம், செங்கோட்டையன்லாம் வந்து எவ்வளோ பெரிய சீனியர். ஆனால் அவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணார்? விஜய் நீங்கள் ரீச் பண்ணவே முடியாது, யாராக இருந்தாலும் ரீச் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ நீங்கள் யாரை ரீச் பண்ணோன்னா புசி ஆனந்த் தான் நீங்கள் ரீச் பண்ணணும். புசி ஆனந்த் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வச்சு இவர் இத்தனை ஆண்டு காலம் வந்து அரசியல்வாதியாக இருந்தவரெல்லாம் எடுத்து களத்தில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா அது எவ்வளோ பெரிய வேதனை, அது எவ்வளோ பெரிய அவமானம். அவர் வந்து பிடிக்கல, அவரோட கருத்து நமக்கு வந்து தெளிவு இருக்கு இல்லைன்றதெல்லாம் தாண்டி எம்ஜிஆரை தலைவராக ஏற்றவர் இன்னைக்கு விஜயை தலைவராக ஏற்றிட்டு எவ்வளோ தூரம் இறங்கி வந்து நிற்கிறாரு. ஒன்னே ஒன்று அவருக்கு வந்து எடப்பாடியை வந்து பழி வாங்கணும், அவருக்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணும்ல. அந்த ஸ்பேஸே நீங்கள் கொடுக்கலன்னும் போது அப்போ அவர் வந்து முரண் வரதானே செய்யும். ஏன் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அவ்வளோ வந்து நாவன்மையோட பேசக்கூடிய ஒரு நாஞ்சில் சம்பத் அந்த கட்சியில் போய் இணைஞ்சார். இன்னைக்கு அவரோட நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. ஏதாவது கூட்டங்களில் அவரை வந்து பயன்படுத்துறாங்களா? பாவம் ஒரு பொம்மை மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஊருக்கு போயிருக்காரு, அவர் இருந்தாரு பக்கத்துல தான் உட்கார்ந்தாரு சார். அதான் சார் சொல்றேன், பொம்மை மாதிரி உட்கார வச்சிருக்காங்க சார். அவர் கிராமத்துக்கு இப்போ போயிருக்காரு, பொங்கலுக்கு போயிருக்காரு, எல்லார்கிட்டையும் அவரே வந்து புலம்பியிருக்காரு. பேசாம நான் இருந்திருக்கலாம், நான் இங்க வந்தா எவனுமே என்ன ஒரு பையன் மதிக்க மாட்டேன்னா ஒரு வாய்ப்பு இல்லை. அவர் எந்த மேடைகளும் அவர் ஏத்துறதே கிடையாது. ஸோ இப்படிதான் வந்து நிலைமை இருக்கும்போது கட்சியை எப்படி இவங்க இந்த இருக்கிற இந்த 100 நாள்ல எப்படி இவங்க செயல்படுத்துவாங்கன்னு நமக்கு வந்து தெரியல. நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஏன் ஒதுக்கப்படுறாரு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொன்ன மாதிரி வந்து பாண்டிச்சேரி மீட்டிங்லயும் அவர் இல்லை, அதுக்கப்புறம் ஈரோடு மீட்டிங்லயும் அவர் இல்லை, நிறைய ஈவெண்ட்ல அவர் கலந்துக்கவே இல்லை. ஏன் இங்க இருக்கிற லயோலா மணி கூட வந்து ஆடியோ லான்ச்லாம் போனாரு, இவர் வந்து கலந்துக்கல. ஸோ திட்டமிட்டே ஒதுக்கப்படுறாரா? என்ன ரீசன்னால? இல்லை அவங்களுக்கு தேவையில்லை சார். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் அந்த பரபரப்பு செய்தி, இப்போ வந்து அவர் சேர்றாரா அன்னைக்கு ஒரு நாள் பரபரப்பு செய்தி, அவ்வளோதான். அதை தாண்டி அவர் வந்து யார் வந்தாலும் சரி அப்படியே ஏங்க, நான் வந்து நிறைய நபர்களை நானே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி உள்ள அமைச்சிருக்கேங்க. அவங்க ஓராண்டு காலமாக எந்த விதமான பதவியும் கொடுக்காம வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க யாரும் காரில் வரல, பென்ஸ் காரில் வரல, பெரிய செல்வந்தர்கள் வந்து கிடையாது. எளிய மக்கள் களத்தில் வேலை செஞ்சுட்டு போயிருக்காங்க, வெயிட் பண்ணுறாங்க. இதே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, வெளியிலேருந்து வரணும், வேற கட்சியிலேருந்து வரணும், பந்தாவா வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அன்னைக்கு ஒரு நாள் செய்தி, அவ்வளோதான். அன்னைக்கு வந்து விஜயோட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அன்னைக்கு ஒரு நாள் செய்தி வரும், பிரேக்கிங் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பனையூரும் போக முடியாது, யாரையும் தொடர்பு கொள்ளவும் முடியாது. ஸோ இப்படி ஒரு கட்சி இருந்ததுன்னா அது எப்படி நமக்கு புரியல. பரப்புரை குழு வந்து 26ஆம் தேதியில இருந்து அந்த மீட்டிங்க்கு அப்புறமா வந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போக போறதா அறிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் இனிமே வந்து பிரச்சாரத்துக்கு போக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா போவாரா? சிபிஐ விசாரணை அதெல்லாம் முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பரப்புரை குழுவை நானும் பார்த்தேன். அதில் இருக்கும் பெருவாரியான ஆட்கள் பார்த்தீங்கன்னா புசி ஆனந்தோட ஆதரவாளர்கள் தான். அந்த பரப்புரை குழுவே எதுக்கு போட்டிருக்காங்கன்னா கலெக்ஷன் குழு. அது அப்போ எலெக்ஷனுக்காக பணத்தை வாங்கி கொடுக்கணும், அதுக்காக மட்டும்தான் அந்த குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவில் இருக்கவங்கலாம் பெரிய அறிஞர்களோ விஷயம் தெரிஞ்சவங்களோ அரசியல் நாலேஜ் இருக்கவங்களோ யாருமே வந்து கிடையாது. முழுக்க புசி ஆனந்த் அவரோட சௌகரியத்துக்காக ஒரு லிஸ்ட்டை போட்டு விஜய் கிட்ட கொடுத்துருக்காரு, அவர் வந்து ஆத்தரைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. சார் நான் என்ன கேட்குறேன்னா,
நீங்கள் பரப்புரைக்காக தான் வருவேன்னா எப்போ வருவீங்க சொல்லுங்களேன். இப்போ இந்த எல்லா நேரத்துலையும் பிரேக் சார். ஒரு கட்சின்னா அது தொடர்ச்சியாக வந்து இயங்கணும்ல. ஒரு மனுஷனாக இருந்தால் கூட உடம்புல எல்லா பாகங்களும் வந்து இயங்கணும்ல. அப்போ நீங்கள் வந்து எதுவுமே இயங்காது, நான் வந்து அப்படியே டெட் பாடி மாதிரி படுத்துகிட்டே இருப்பேன், ஆனால் நான் லாஸ்ட் மினிட்ல வந்து நான் வந்து ஒலிம்பிக்கில் ஓடி நான் மெடல் அடிச்சுன்னு சொன்னால் எப்படி உங்களால்? நீங்கள் ஒரு வார்மப்பாவது இருக்கணும்ல சார். அதுதான் சார் கட்சி. அதுதான் நீங்கள் உயிர்ப்போடு இருக்க முடியும். உயிர்ப்போடவே இல்லாமல் நான் வந்து ஜெயிச்சிடும் சொல்கிறதுலாம் களத்தில் சாத்தியமே இல்லை. சிபிஐ வழக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் டெல்லி போயிட்டு அப்புறம் பயத்தில் இருக்கார். இன்னும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து சிபிஐ மட்டும் கிடையாது, என்ஐஏ விசாரிக்கிறாங்க. எல்லாரும் வந்து அந்த ஏஜென்சி என்னென்ன ஏஜென்சி இருக்கோ எல்லா ஏஜென்சியிலும் மத்திய அரசாங்கம் வந்து அவர் மேலே ஏவி விட்டதுனால அவர் குழப்பத்தின் உச்சத்தின் அச்சத்தின் உச்சத்தில் வந்து இருக்காருக்கண்டி. அதை தாண்டி எதுவுமே நடக்கலை. இப்போ வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே விஜய் வந்து எப்படியாவது அந்த கூட்டணியில் போய் இழுத்து விட்டணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஃபுல் ப்ரெஷரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ அவங்க என்ன பண்ணுறோன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை தான், ஒரு குழப்பமான சூழ்நிலை தாவேக்கா இருக்குது. நாளைக்கே வந்து மோடி அவர்களோட மேடையில் விஜய் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட விருப்பமா இருக்கு. இல்லை, விஜய் பற்றின அறிவிப்பாது இருக்கணும்னு நினைக்கிறாங்க. விஜய் வந்து கூட்டு போகணுன்றதெல்லாம் கிடையாது. ஒரு பெரிய பக்கா மாஸ் கட்சி வருது, பெரிய கட்சி வருதுன்னுலாம் சொன்னாங்க இல்லைங்களா. அந்த அறிவிப்பாது வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் அந்த 24 மணி நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஒரு நாளைக்கு விஜய் அவர்கள் கூட அந்த கூட்டணி அறிவிப்பு வரலாம். விஜய் வந்து வரமாட்டார், கூட்டத்துக்கு வரமாட்டார். கூட்டணி அறிவிப்புல நிச்சயமா வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் என்னென்னலாம் சோர்ஸ் இருக்கோ எல்லா அஸ்திரங்களையும் வந்து பாஜக வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கு. பட் ஆனால் அந்த ரிசல்ட் வந்து எப்படின்னு நமக்கு வந்து தெரியல. அதற்கான முன்னோட்டம் தான் இன்னைக்கு வந்து அவர்கள் கேட்ட விசில் சின்னம் கொடுக்கப்பட்டதா? அப்படி கூட இல்லை, விசில் சின்னம் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. முன்னாடி அது வந்து முன்னாடி இவங்க வழக்கு முன்னாடியே. ஆமாம், அதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து வாங்கிட்டாங்க. இவங்க வந்து சஸ்பென்ஸாக வச்சுட்டு இருந்தாங்க. இது முன்னாடியே நமக்கு வந்து தெரியும். பட் அவங்க வந்து வச்சுட்டு இருந்தாங்க, இப்போ அறிவிச்சிருக்காங்க. அதே போல் சமீப காலமாக ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை ஊடகங்களில் எதிராக பேசுகிற பத்திரிகையாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லோருமே வந்து ஹனி ட்ராப்பில் வந்து ஈடுபடுத்தப்படுறாங்க, திட்டமிட்டு வலை விரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அழைப்பு வந்ததா? எனக்கு டே ஒன்லேயே வந்துச்சு. எனக்கு ஒரு 6 மாதம் முன்னாடியே வந்துச்சு. இது ரொம்ப லேட்டு, இதெல்லாம் ஒரு செய்தியாக இதெல்லாம் நம்ம சொல்லணுமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடந்து போகிறோம். இது என்ன சொல்றதுன்னா ரொம்ப மோசமான பின்விளைவு. அதாவது சொல்றேன், இப்போ அரசியல் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை அவர்கள் காலத்திலையும் சரி, காமராஜர் காலத்திலையும் சரி, ரொம்ப வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் வந்து இருந்தது. இப்போ காமராஜர் ஒரு கட்சியில் இருப்பார், ஜீவானந்தம் ஒரு கட்சியில் இருப்பாங்க. நிகழ்ச்சிக்கு 2 பேரும் வந்து ஒன்றா போவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவோட எவ்வளோ முரண் இருந்த ராஜாஜி அவர்கள் வந்து திமுக வந்து வரணும்னு சொல்லிட்டு கூட்டணி, வானவில் கூட்டணின்னே சொல்லுவாங்க. ஸோ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மேம்பட்ட ஒரு அரசியல், தமிழ்நாடோட நலன் சார்ந்த அரசியல் தான் அன்னைக்கு இருந்த தலைவர்கள் வந்து எடுத்தாங்க. ஈவன் சொல்ல போனால் எம்ஜிஆர், கருணாநிதி அவர்கள் காலத்துலையும் அப்படி தான் ஒரு நட்பு இருந்ததா வந்து பார்ப்பாங்க. வெளியில் வேணால் சொல்லிப்பாங்க கண்ணி, ஆனால் நல்ல ஒரு திராவிட கட்சிகளுக்குள்ள ஒரு நட்பு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் விஜய் அரசியல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த களமே ரொம்ப மோசமாக மாறி போச்சு. யாரெல்லாம் வந்து விஜய் வந்து, இப்போ நானும் பேசிக்காக ஒரு விஜய் ஃபேன் தான், ஆனால் விஜய்க்கு எதிரான கருத்து தான் சொல்கிறேன். நான் விஜய்க்கு எதிரானவனு கிடையாது. விஜயோட கருத்துக்களுக்கு, விஜயோட கொள்கைகளுக்கு எதிராக தான் நம்ம வந்து பேசுகிறோம். ஸோ அப்படின்னும் போது என்ன பண்ணாங்க, நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்களை வச்சு பேசுறது, அன்னோன் கால்ஸ் வந்து வரும். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெண்கள் தான் நமக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. தெரியாத நம்பர்லாம் வரும். நான் பொதுவாக வந்து தெரியாத எண்கள் வந்தால் பேசுறதுல அப்படியே எடுத்தாலும் வந்து லேட் நைட்டில் வருது, எடுத்து பேசினா பெண்கள் வந்து பேசுகிறாங்க. தொடர்ச்சியாக நம்ம உங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ இதில் நம்ம சிக்காத ஆள். ஸோ நம்ம வந்து ஒரு போராட்ட களம் அப்படின்னு வந்ததுனால நம்ம இதில் வந்து சிக்கலை. ஒருவேளை யாராவது ஒரு சபலமான மனிதர்களோ இல்லை ஏதாவது அந்த நேரத்தில் வந்து சும்மா பேசி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பேசுனாங்கன்னா அவர்கள் மேல் தவறு இல்லைன்னாலும் அது வந்து உருவாக்கப்பட்டு அவர்கள் வந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்துறது. இது வந்து கோடைத்தனமானது, இது வந்து ஆபத்தானதுன்னு இதனால தான் நம்ம சொல்லுவோம். விஜயோட அரசியல் வந்து இவ்வளோ மோசமாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா விஜயோட தலையீடு எதுலையுமே கிடையாது. வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு நிறுவனம் இதை பண்ணுதுன்னா விஜய் இதை கண்டிக்கணும். விஜய் நாலேஜ் இல்லாமல் நடக்குதா? இது விஜய் நாலேஜ் இல்லாமல் நடக்கிறத தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் சீப்பாக விஜய் போவார்ன்றதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. அவர் மேலே நமக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது, அவர் அரசியலில் மாற்று கருத்து இருக்க கண்டி. ஸோ அதெல்லாம் அவர் வந்து கையில் எடுப்பாருன்னு நான் நம்பலை. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெசன்ஸ் அங்கே இல்லாததுனால எல்லாரும் வந்து விஜயை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஆதவர்ஜுனாவை விஜய் வந்து பயன்படுத்துகிறார், புஷியானந்த் அவரை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறாரு, சிடிஆர் நிர்மல்குமார் அவரை பயன்படுத்தி பிஜேபி கிட்ட வந்து பேசுகிறாரு, நான் எப்படியாவது அவர் உங்கள் கூட்டணி கூட்டு வந்துன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து வலை வீசுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஸ் அருண்ராஜ் பற்றி பார்த்தீங்கன்னா பியூரோக்ரைட்ஸ்ன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. நேற்றுக்கு வந்து லயலாமணி வரைக்கும் அவரை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. ஆமாம், என்ன பண்ணுறாரு சொல்கிறேன், எங்கள் அண்ணன் தான், நான் சொல்கிறத கேட்பாரு, உங்களுக்கு என்ன வேணும், பதவி வேணுமா, இந்த மாதிரி எல்லாருமே அவரை பயன்படுத்துறாங்க. விஜய் வந்து அந்த கட்சியை இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தலன்னு தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. விஜய் தவிர எல்லாருமே அந்த கட்சியை விஜய் தவிர எல்லாருமே அந்த கட்சியை பயன்படுத்துறாங்க. ஸோ விஜய் வந்து அதை பயன்படுத்தல.
அவருக்கான வாய்ப்புகளையும் வந்து பயன்படுத்தல அவரு. ஸோ இதுதான் வந்து அவர் வந்து சரி பண்ணணும்னு சொல்றோம். இப்போ கூட அவருக்கு வந்து நேரம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற இந்த சொற்ப நாட்களாவது உண்மையான அரசியல் பேசணும், தமிழ்நாட்டோட நலம் சார்ந்த ஒரு அரசியல் பேசணும். பிஜேபி எனக்கு கொள்கை எதிரி தான் தைரியமா வந்து சொல்லணும். அப்படி சொன்னா களத்துல அவருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிச்சயமா இருக்கு. நம்ம வந்து அது வந்து களத்திலே அவர் இல்லை அப்படின்னு நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. உங்க வாய்ப்புகள் வந்து உருவாக்குங்க, நேர்மையா களமாடுங்கன்னு தான் சொல்றோம். அதுக்காக வந்து எங்களை மாதிரி ஆட்களை வந்து அனி ட்ராப் பண்றதுனால எங்களை அனி ட்ராப் பண்ணி என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. நான் என்ன வந்து உங்களுக்கு எதிராக களத்துல நிக்க போறேன்னா இல்லை வந்து உங்களுக்கு வேட்பாளர் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு நீங்க செய்கின்ற தவறுகளை வந்து சுட்டி காட்டுறோம், நீங்க நல்லா வரணும்னு உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றோம். ஏன்னா தமிழ்நாட்டின் நலம் சார்ந்து நாங்கெல்லாம் இயங்கிட்டு இருக்கோம். 25 ஆண்டுகளா தொடர்ச்சியா நாங்க வந்து இயங்கிட்டு இருக்கோம். நீங்க அந்த மாதிரி இயங்குங்க. மக்கள் வந்து தான் இறுதி எஜமானர்கள். வெற்றியோ தோல்வியோ உங்க கையில கிடையாது, மக்கள் கையில இருக்கு. அதை நேர்மையை எதிர்கொள்ளுங்கன்னு தான் சொல்றோம். ஒரு பக்கம் வந்து சிபிஐ வழக்கு அது இன்னும் போயிட்டு தான் இருக்கு. அடுத்து சம்மன் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் தேதி குறிப்பிடாமலே வந்து வழக்கை ஒத்தி வச்சிட்டாங்க. இந்த ரெண்டுமே அடுத்த கட்டமா எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது எல்லாமே வந்து விஜயோட தவறு தான். நான் சொல்றது விஜயோட தவறு தான். இப்போ ஜனநாயகன் வந்து உங்களுக்கு ஒரு படம் இருக்குன்னா நீங்கள் எப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்குன்னா அக்டோபர் நவம்பர்லேயே ரிலீஸ் பண்ண வேண்டிய படம் இது. ஏன் நீங்கள் வந்து டிலே பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் தான் திட்டமிடுறீங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து சொல்லிக்கிறீங்க சென்ட்ரல் போர்டு தான் எங்களுக்கு வந்து கொடுக்கல, சென்சார் போர்டு தான் எங்களுக்கு கொடுக்கலன்னு இப்போ நீங்கள் காரணம் சொன்னாலும் படத்தை நீங்கள் வந்து இழுக்கடிச்சது நீங்கள் தான். டப்பிங் பேசுறதுக்கு நீங்கள் தான் லேட் பண்ணீங்க. படத்தில் வந்து வசனம் நீங்கள் தான் எழுதணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத வந்து ஒரு திணிப்பை வந்து எடுத்து போய் உள்ளே நீங்கள் வச்சிங்க. அதுக்கு வந்து ப்ரொஃபஷனலாக எழுதுறவங்க யாராவது எழுதியிருந்தாங்கன்னா அது எப்பயே முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பல்வேறு நெருக்கடிகள் இருந்து சினிமாவுக்கே சம்மந்தம் இல்லாத புஷி ஆனந்த் எடுத்துமே அதில் நடிக்க வச்சிங்க, அருண்ராஜ் எடுத்துமே அதில் வந்து நடிக்க வைக்கிறீங்க. இதெல்லாம் வந்து யாருன்னா இது வந்து தேவையில்லாத குழப்பங்களை வந்து நீங்களே உண்டாக்குறீங்க. தமிழகத்தில் வந்து விஜய் வச்சு படம் பண்ணுறதுக்கு எவ்வளோ தயாரிப்பாளர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேவிஎன்னு ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா சார்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் கம்பெனி தான். அது ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் கூட கிடையாது. 2 படம் பண்ண ஒரு சாதாரண ஆள் அவனை கூட்டின்னு வந்து நீங்கள் படத்தை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மக்லிங் கேஸ்லேருந்து பல்வேறு முறைகேடு கேஸுகளில் மாட்டின மாலிக்கை வச்சு தான் நீங்கள் வந்து மலேசியாவில் வந்து ஆடியோ லான்ச் பண்ணுறீங்க. மாலிக் வந்து ஒரு அரண்மனை கட்டுறாரு, அந்த அரண்மனையை போய் திறந்து வைக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்காக உங்களை பார்க்க வந்த தொண்டர்கள் இறந்து போனதுக்கே நீங்கள் வந்து போல. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து பொறுப்பேற்குன்னு சொல்லாத ஒரு மனுஷன் எவ்வளோ பொறுப்பாக போய் ஒருத்தன் கட்டின வீடை போய் திறந்து வைக்கிறீங்க. இதெல்லாம் வந்து சார் நான் என்ன சொல்கிறேன்னா சர்வதேச அரசியல் எல்லாமே உங்களை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முறைகேடாக வந்து பணம் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி பண்ணுற ஜான் அரோகிசாமி மேலே வந்து குற்றச்சாட்டு வருது. இதுக்கெல்லாம் யார் காரணம் பார்த்தீங்கன்னா விஜயோட சோம்பேறித்தனம். அது அபிஷியலான குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு உண்மையான அபிஷியலான குற்றச்சாட்டு தான். இது வந்து இதெல்லாம் அவர் எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன் நான் என்ன கேட்குறேன்னா சார் எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான், உங்களுக்கும் 24 மணி நேரம், எனக்கும் 24. அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் வந்து எந்த செய்ய வேண்டிய நேரத்தில் காலத்தையே பயிர் செய்யுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் அந்த நேரத்தில் எதுவுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணதுனால உங்களை எல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு எல்லா பக்கம் உங்களுக்கு சிக்கலை வந்து உருவாக்குறதுக்கு காரணம் வேற யாருமே இல்லை, விஜய் தான். விஜய் வந்து நம்ம நினைக்கிறோம் இவர் வந்து எல்லாம் தெரியாமல் பண்ணார், திட்டமிட்டே தான் பண்ணுறார். படம் வந்து ஃப்ளாப் ஆகிடும் சார், 100% ஃப்ளாப் ஆகும். அந்த படத்தில் ஒன்றும் கரு இல்லை, ஒன்றுமே இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் குறைஞ்சபட்சம் வந்து ஏதாவது இதை வச்சு எலெக்ஷனில் கெயின் பண்ண முடியுமான்னு நீங்கள் பார்க்குறீங்க. பொங்கலுக்கு வந்தால் படம் வந்து வியாபார ரீதியில் தோல்வி அடையும்னு சொல்லிட்டு நீங்களாக என்ன பண்ணுறீங்க, மேல்முறையீடு போகாமல் நீங்கள் வந்து ரிவைசிங் கமிட்டி போகாமல் நீங்கள் தான் டிலே பண்ணுறீங்க. எல்லா தப்பும் நீங்கள் பண்ணிவிட்டு ஆனால் இதில் அரசியல் இல்லைன்னு நம்ம வந்து ஒதுக்க முடியாது. அந்த அரசியலும் இருக்குது. அது ஒரு 10% இருக்குன்னா 90% தவறுகள் வந்து விஜய் தான் பண்ணுறாரு. சிபிஐ என்கொயரி யார் சார் பண்ணாங்க சொல்லுங்கள்? இவங்க தான் வந்து போகிறாங்க. இவங்கன்னா பிஜேபிக்காரர் ஒருத்தர் போகிறாரு, அதை வந்து இவங்க வந்து என்டாஸ் பண்ணி இவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து என்ன இந்த வழக்கில் நீங்கள் வந்து வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது சார். நேர்மையான முறையில் நீங்கள் அணுகினீங்கன்னா உங்களுக்கு சிக்கலே கிடையாது. எல்லாமே நீங்கள் புறவாசல் வழியாகவே பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி நீங்களே பண்ணுறதுனால பிஜேபி அந்த ஸ்ட்ராட்டஜி உங்கள் மேலே வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதுதான் சிக்கல். டிடிவி வந்து கூட்டணி வருவார்னு எதிர்பார்த்தாங்க, அவர் என்டிஏல போய் ஜாயின்ட் ஆகிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் காங்கிரஸ் கூட்டத்துக்கு அப்புறமா வந்து யாருமே பெரிதளவில் பேசலை, கூட்டணி குறித்து யாரும் பேசலை. இந்த சூழலில் இன்றைக்கி விசில் சின்னம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி விசில் ஊதியாச்சு, எல்லா கட்சிகளும் ரெடியாக இருங்க அப்படிலாம் வந்து பேசியிருக்காரு இல்லையா? ஸோ இன்னும் அந்த டாக் போயிட்டு தான் இருக்கா, இல்லை அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து யாரெல்லாம் வந்து இயக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் காரங்களை வச்சு தான் பிஜேபியே வந்து இயங்குது. பிஜேபின்னு ஒரு நேர்மையான ஒரு இயக்கம் வந்து கிடையாது. ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்க தான் பிஜேபியில் யார் தலைவராக வரணும், யார் கேண்டிடேட்டாக வரணும் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து தாய்க்கழகம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட ஆட்கள் எல்லா இடத்துலையும் இருப்பான். அவன் வந்து பிஜேபிலையும் இருப்பான், காங்கிரஸ்லையும் இருப்பான், தாவேகால இருப்பான், திமுகவில் இருப்பான், அதிமுகவில் இருப்பான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவங்க ஆட்களை வந்து சொருவி வச்சிருவாங்க. திமுக மாதிரி கட்சிகள் வந்து அதை உடனே பார்த்த உடனே அவங்க சாயல் தெரிஞ்ச உடனே கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. விசிகேல அந்த மாதிரி இப்போ இருந்தால் தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரசிக்கிறாங்க. அதோட விளைவு தான் பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா ஆர்எஸ்எஸ்காரன் தான்.
ஏங்க ஒரு ஒரு தேசிய தலைவர் உங்களை கூப்பிட்டு சொல்றாரு, இதை வந்து யாருமே இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. 2 பேர் வந்து பேசுறாங்க. வெளியில வந்த உடனே ஒருத்தர் வந்து மாணிக் தாகூர் வந்து மெசேஜ் போடுறாரு. என்ன போடுறாருன்னா வந்து அல்லு சில்லு ஐடி விங்குன்னு சொல்லி பதிவு போடுறாரு. அல்லு சில்லுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, சொல்லிட்டு போங்க, அது உங்களோட தனிப்பட்ட உரிமை. நான் என்ன சொல்றேன், திமுகவோட உழைப்பு இல்லாம நீங்க ஒரு வார்டு கவுன்சிலர் ஜெயிச்சுட்டு வாங்களேன், நீங்க பேசுங்க, எவனாலும் பேசுங்க, எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து பேசுங்க சார். மக்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, திமுககாரங்க வந்து உயிரை கொடுத்து வேலை பார்த்துருக்காங்க. நீங்க வந்து அந்த கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, கூட்டணிக்குள்ள இருந்து கண்ணாடி மாளிகையில இருந்து நீங்க கல் எறியக்கூடாதுல்ல, படுத்துக்கிட்டே மேலே எச்சி துப்பு கூடாதுல்ல, அதை நீங்க செய்றீங்கல்ல. அப்ப நீங்க தலைமையில இருக்கீங்கன்னு சொல்றது உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க அதுவும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியா இருக்கீங்க. அவர் அந்த மாதிரி சில்லறத்தனமான வேலைகள் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி உனக்கு வந்து விசில் சின்னம் போடுறேன்னு, நீ போய் விஜய் கூட சேர்ந்துட்டு விசில் சின்னத்தை வந்து போடு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்குங்க. அதனால திமுக வந்து சொல்லிட்டாங்க, நீ வந்து வரதா இருந்தா வா, இல்லைன்னா போறதா இருந்தா போய்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ணா காங்கிரஸ் வந்து வெளியில போறதுனால திமுக எந்த விதமான பாதிப்பும் வந்து கிடையாது. பெரிய பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு தான். இது வந்து காங்கிரஸ் தலைமை வந்து நிச்சயமா இதை அனுமதிக்காது. இந்த 2 நபர்களும் நிச்சயமா வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற டிடிவி பார்த்தீங்கன்னா நிர்பந்தின் காரணமாக தான் வந்திருக்காரு. ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பேரையே சொல்லல அவர். ஆமா, அந்த மாதிரி தான் இருக்காரு. எடப்பாடியோட நான் சேர்றதுக்கு தற்கொலை பண்ணிக்கலான்னு சொன்னவர் தான் அவர். எடப்பாடியை எதிர்த்தே வந்து அந்த கட்சியை வந்து ஆரம்பித்தவர். எடப்பாடிக்கு சீனியர் அவர், ரொம்ப சீனியர் அவர். அப்படி இருக்கும் போதெல்லாம் இது வந்து நிர்பந்தித்த காலமாக அவர் மேலேயும் வழக்கு இருக்கு. இரட்டை இலைக்கு வந்து லஞ்சம் கொடுத்த வழக்கு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் மேலே வழக்கு இருக்கு. சிபிஐ வழக்கு இன்னமும் பெண்டிங்கில் இருக்கு. எடப்பாடி மேலே வழக்கு இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகளை காரணம் காட்டி தான் வந்து என்டிஏ கூட்டணியில் வந்து பாஜக வந்து இவங்களெல்லாம் வச்சிருக்காங்க. அதே 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 பேட்டர்னில் தான் விஜயும் வந்து இன்னைக்கு அணுகிறாங்க. ஸோ அது காலம் தான் வந்து பதில் சொல்லணும். விஜய் தான் வந்து பதில் சொல்லணும். நான் கூட்டணியில் போக மாட்டேன்றது அவர் தான் வந்து தெளிவுபடுத்தணும். ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நன்றி.